வணக்கம். 11/7/2025 வெள்ளிக்கிழமைக்கான ராசி பலன்கள். மேஷம். இன்று உங்கள் செயல்பாடுகளில் நிம்மதி ஏற்படும். பணவரவில் ஒரு நிலைத்தன்மை ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். வீண் குழப்பங்களை தவிர்ப்பது நல்லது. விநாயகருக்கு தேங்காய் உடைத்து வழிபடுவது நன்மை தரும். ரிஷபம். இன்று உங்களது வேலையில் முன்னேற்றம் தெரியும். உங்களது முயற்சிகளுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். பழைய நண்பர் ஒருவர் உங்களை தொடர்பு கொள்ளலாம். சக்தி அம்மனின் சன்னதியில் விளக்கேற்றுதல் நன்மை தரும். மிதுனம். சிறிய திட்டங்கள் வெற்றி தரும். உங்களது சொற்களில் நிதானம் தேவை. புதிய வாய்ப்புகள் உருவாகும் நல்ல நாளிது. இன்று துர்க்கையை வழிபடுவது மிகுந்த நன்மை தரும். கடகம். இன்று உங்கள் செயல்களில் தெளிவு ஏற்படும். குடும்ப சூழ்நிலையில் ஒற்றுமை கூடும். மன அமைதி நிறைந்த நாளாக இருக்கும். சந்திரனை வழிபட்டு பசும்பால் தானம் செய்வது நன்மை தரும். சிம்மம். திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள். வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். புதிய யோசனைகள் செயல்பட சிறப்பான நாள். சூரியனை வணங்கி தாமரைப்பூ அர்ப்பணிப்பது நன்மை தரும். கன்னி. உங்கள் சிந்தனைகள் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் ஒரு சிறு பிரச்சனை தோன்றலாம். அமைதியாக கையாண்டால் சுலபமாக தீரும். விஷ்ணுவை பூஜித்து துளசி மாலை சார்த்துதல் நன்மை தரும். துலாம். மன அழுத்தம் குறையும். பழைய கடன்கள் சீராகும். யோசித்து செயல்பட்டால் புதிய வாய்ப்புகள் கைகூடும். விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்தல் சிறப்பு. விருச்சிகம். உடல் நலத்தில் கவனம் தேவை. பயண திட்டங்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தினரின் சுமூகமான ஆதரவு கிடைக்கும். சனி பகவானை வணங்கி எண்ணெய் விளக்கேற்றுவது நல்லது. தனுசு. வேலை தொடர்பான புதிய செய்தி உங்களை தேடி வரும். உறவினர் ஒருவருடன் சிறு மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. குடும்பத்தில் அமைதி நிலவும். ஆஞ்சநேயர் ஸ்லோகம் பாராயணம் செய்வது நல்லது. மகரம். முயற்சி வெற்றி தரும் நேரம். பணவரவை பார்த்து சிந்தித்து செலவு செய்தல் நன்மை. நம்பகமான ஒருவரின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது நல்லது. நவக்கிரகங்களுக்கு நெய்விளக்கேற்றி வழிபடுவது நன்மை. கும்பம். உங்களது முயற்சிக்கு எதிர்பாராத ஆதரவு கிடைக்கும். நண்பர்கள் வழியில் நல்ல வாய்ப்பு தேடி வரும். பணவரவு மிதமாக இருக்கும். துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை மாலை சார்த்தி வணங்கினால் நல்லது. மீனம். புதியதாக தொடங்க விரும்பும் காரியங்களுக்கு சிறப்பான நாள். வீடு குடும்பம் சார்ந்த செயல்களில் வெற்றி கிடைக்கும். பணவரவு சிறப்பாக இருக்கும். குரு பகவானை வணங்குவது நன்மை தரும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யவும். மீண்டும் நாளைய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.